குரங்கும் 2 பூனைகளும். ஒரு நாள் 2 பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டிலிருந்து ஒரு ரொட்டியை எடுத்தது. அந்த ரொட்டியை சாப்பிடுவதற்காக 2ஆக பிரிக்கும் பொழுது, ஒரு பூனை ரொட்டி சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையிடம் சண்டையிட ஆரம்பித்தது. 2 பூனைகளும் சண்டை பிடித்து களைத்து போயின. அதனால் தொடர்ந்து சண்டை பிடிக்காமல் யாரிடமாவது சென்று ரொட்டியை பகிர்வோம் என்று தீர்மானித்தன. அதனால் 2 பூனைகளும் ரொட்டியை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றன. குரங்கு ரொட்டியை சமமாக பிரிக்க ஒரு தராசை எடுத்து வந்தது. ரொட்டியை 2ஆக வெட்டி தராசின் ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டையும் வைத்து நிறுத்தி பார்த்தது. தராசின் ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது. அப்பொழுது குரங்கு அந்த தட்டில் இருந்த ரொட்டியை துண்டை எடுத்து ஒரு கடி கடித்து தான் சாப்பிட்டு விட்டு மீதியை தட்டில் போட்டது. இப்பொழுது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது. அந்த தட்டில் இருந்த ரொட்டியை குரங்கு எடுத்து கடித்துவிட்டு தட்டில் போட்டு இப்படியே தட்டுகள் மாறி மாறி தாழ்ந்தன. குரங்கு மாறி மாறி ரொட்டி துண்டுகளை கடித்து கடித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது. இப்படியே ரொட்டி குறைவதை பார்த்த பூனைகள் தங்கள் தவறை உணர்ந்து பங்கு பிரிக்க வேண்டாம், நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று மீதமுள்ள ரொட்டியை தரும்படி கேட்டன. ஆனால் குரங்கு மீதமுள்ள ரொட்டிதான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதை வாயில் போட்டு கொண்டது. பூனைகள் வெட்கத்துடன் வேதனையுடன் திரும்பிச் சென்றன. நீதி. இக்கதையின் நீதி என்னவென்றால், பொறாமை இருந்தால் உள்ளதையும் இழக்க நேரிடும்.